ஜாக் அண்ட் பீன்ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ஃபேரி டேல். உங்களுக்கு எல்லாம் அது தெரியும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் நான் ஒரு முறை சொல்லுகிறேன். ஜாக்கும் அவரது தாயாரும் மிகவும் பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கி மிகவும் கஷ்டத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அன்று சாப்பாட்டிற்காக வைத்திருந்த பணத்தை வைத்து ஜாக் ஒரு கை நிறைய பீன்ஸ் வாங்கி விடுகிறான். இதை பார்த்தவுடன் ஜாக்கின் தாயாருக்கு மிகவும் கோபம் வந்துவிடுது. ஜாக்கை தூக்கி வெளியே போட்டு விடுறார். அவருடைய பீன்ஸையும் தூக்கி வெளியே போட்டு விடுகிறார் வீட்டை விட்டு. அப்பொழுது கொஞ்ச நேரத்தில் பீன் அப்படியே வளர ஆரம்பித்து விடுகிறது. ஜாக் அது மேலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி அது போய் ஒரு மாளிகைக்குள்ளே விடுது. அந்த மாளிகையில் ஒரு ஜெயண்டஸ் இருக்கிறார். ஜெயண்டஸ் மிகவும் அன்பானவர். அந்த அன்பான ஜெயண்டஸ் சொல்லுகிறார், ஜெயண்ட் மிகவும் பயங்கரமாக இருப்பார், அவர் சிறு குழந்தைகளை சாப்பிட்டு விடுவார் என்று சொன்னான். உடனே அவன் தன்னை ஒளிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது ஜெயண்ட் உள்ளே மாளிகைக்குள் வரும் பொழுதே, என்ன சிறு பையன், என் வாசனம் வருகிறது, எனது உணவு போல் இருக்கிறதே, எனக்கு பசியாக இருக்கிறது, நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது ஜெயண்டஸ் அவருக்கு உணவு கொடுத்து விடுகிறார். உணவை சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுகிறார். அந்த நேரத்தில் ஜாக் ஒரு பை நிறைய கோல்டு காயின்ஸ், அப்புறம் தங்க முட்டையிடுற கோழி, அப்புறம் மேஜிக்கல் ஹார்ப் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன் வீட்டை நோக்கி புறப்படுகிறான். ஜெயண்ட் கண் விழித்து விடுகிறான். இதை கண்டுபிடித்து விடுகிறான் ஜெயண்ட். உடனே ஜாக்கை பின்தொடர்ந்து வருகிறார். ஜாக் தனது பீன் மேலே ஏறி பறந்து தன் வீட்டை நோக்கி விரைந்து வருகிறான். அப்பொழுது பீனின் ஸ்டாக்கை ஜெயண்ட் பிடித்து விடுகிறான். அப்பொழுது அந்த அருவாள் எடுத்து பீனின் ஸ்டாக்கை வெட்டி விடுகிறான் ஜாக். உடனே அந்த ஜெயண்ட் கீழே விழுந்து செத்து போகிறான். அவன் கலெக்ட் பண்ண அந்த பொருட்களை வைத்து தன் அண்ணனிடம் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதுதான் ஜாக் அண்ட் பீன்ஸ்டாக். இதை பிகமிங் புத்தகத்தில் மைக்கேல் ஒபாமா ரெஃபர் பண்ணுகிறார். எதற்கு என்று இப்பொழுது சொல்லுகிறேன். ஒபாமா பாரக்கின் நம்பிக்கை என்னது அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷனை புத்தகங்கள்லேருந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையைத்தான் மைக்கேல் ஒபாமா கேலி பண்ணுகிறார். நீங்கள் அந்த ஜாக் அண்ட் பீன்ஸ்டாக் ஸ்டோரியில் இருக்கிற அந்த சின்ன பையன் போல் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. மற்றபடிக்கு தன் கணவரை பற்றி மைக்கேல் ஒபாமா சொல்லும்போது மற்றபடிக்கு அவருடைய லாஜிக் எல்லாம் மிகவும் சாலிடாகவும் கரெக்டாகவும் தான் இருந்தது அப்படின்னு சொல்லுகிறார். வீட்டில் வைத்து அந்த பொலிட்டிக்கல் கரியரில் ஒபாமா பாரக் சந்தித்த சரிவை பற்றி பேசி விவாதிப்பார்கள். அப்பொழுதெல்லாம் மைக்கேல் ஒபாமாவுக்கு தன் கணவர் மீது ஒரு அசாத்திய நம்பிக்கை இருந்தது. வேலரி என்பவர் பாரக்கின் நண்பர். வேலரியும் அவருடைய நண்பர்களும் பாரக்கிற்கு பண உதவியும் பணம் செலவிடவும் நேரம் செலவிடவும் தயாராக இருந்தார்கள். அதாவது இந்த பொலிட்டிக்கல் கேரியர் விஷயமாக. அன்று அவர்கள் இப்படி முடிவெடுத்தார்கள், இந்த எலெக்ஷனில் மட்டும் நாம் தோற்றுவிட்டால் இனிமேல் பொலிட்டிக்கல் கரியரை முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம், வேறு வேலையை பார்த்து செல்வோம் என்று. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு லக்கி ட்விஸ்ட் வந்தது. பீட்டர் ஃபிட்ஜெரால்ட் எலெக்ஷன் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். எலெக்ஷனுக்கு 2-3 மாதங்களுக்கு முன் அவர்களுக்கு ரிபப்ளிக்கன் ஆப்பனண்ட் இல்லாமல் போய்விட்டது. யுஎஸ் காங்கிரஸுக்காக எலெக்ஷன் கேம்பெயினில் நிறைய தடவை வேலை பார்த்து எலெக்ஷன் அதில் நிறைய தோல்விகள் அடைந்திருந்தார்கள். அந்த தோல்வியிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து ஒபாமா பாரக் இந்த தடவை துல்லியமாக கரெக்டாக எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி 7 பிரைமரி ஆப்பனன்ட்ஸு அவர்கள் ஜெயித்தார்கள். கேம்பெயின் டிபேட்ஸ் டவுன் ஃபோரமில் நடந்த கேம்பெயின் டிபேட்ஸ் இதிலெல்லாம் மிகவும் சரியாக மிகவும் ப்ரில்லியண்ட்டாக பதில் சொல்லியிருந்தார் ஒபாமா பாரக். இந்த சமயம் இன்னொரு லக்கி ட்விஸ்ட் வந்தது ஒபாமா பாரக்கின் லைஃப்பில்.
அதாவது 2004 டெமோக்ராட்டிக் நேஷ்னல் கன்வென்ஷனில் கீநோட் அட்ரஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. கெரி என்பவர், கெரி ஒரு மசாச்சூசெட்ஸை சேர்ந்த ஒரு செனேட்டர். அந்த கெரியால் அந்த கீநோட் அட்ரஸ் கொடுக்க அங்கே செல்லவில்லை, முடியவில்லை. அது போஸ்டன் என்ற நாட்டில் நடந்தது. அது செல்ல முடியவில்லை, அந்த ஊருக்கு போக முடியல அவருக்கு. வேறு வேலை நிமித்தமாக அவருக்கு அந்த கீநோட் அட்ரஸ் கொடுக்க முடியல. அந்த கீநோட் அட்ரஸை ஒபாமா பாரக்கை கொடுப்பதற்கு அந்த வாய்ப்பு ஒபாமா பாரக்கிற்கு தந்தார்கள். இந்த வேலைக்கு மைக்கேலின் கணவர் இந்த வேலை மைக்கேலின் கணவருக்கு மிகவும் புதிது. அவர் 15,000 நபர்களுக்கு மேல் இந்த கூட்டத்தில் இதுவரை பேசியதே கிடையாது. அவர் டெலிப்ராம்ப்டர் யூஸ் பண்ணினதே கிடையாது. பிரைம் டெலிவிஷனில் லைவ் வந்ததே கிடையாது. இதை இங்கிலீஷ்மேன் பிஸ்னஸ், அதாவது வெள்ளைக்காரங்கள் மட்டுமே, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா வெள்ளைக்காரங்கள் மட்டுமே இதை செய்து கொண்டிருந்தார்கள். முதலாக கருப்பினத்தவர் செய்கிறார் என்றால் அது ஒபாமா பாரக் தான். அப்பொழுது நெட்வொர்க் பண்டிட்ஸ் 1 மில்லியன் இந்த பேச்சு நல்லா சூப்பராக செஞ்சிடறாரு. செஞ்ச பிறகு நெட்வொர்க் அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிலிருந்தும் அவர் ஒரு அனுபவத்தையும் ஞானத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது நெட்வொர்க் பண்டிட்ஸ் 1 மில்லியன் நபர்கள் இருக்கும் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக அவரை அழைத்திருந்தனர். இந்த தருணத்திற்காக ஆயத்தமாக இருந்தார் ஒபாமா பாரக் என்று சொல்லுகிறார் மைக்கேல் ஒபாமா. அவர் நான்ஸ்டாப்பாக தன் கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததை துல்லியமாக கவனித்திருந்தார் மைக்கேல் ஒபாமா. அவர் புத்தகங்கள், செய்தித்தாள்கள், யோசனைகள் இதையெல்லாம் வாசிக்கவில்லை, சுவாசித்திருந்தார். ஒவ்வொரு சொற்பொழிவிலிருந்தும் அவர் ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற்றிருந்தார். இந்த சொற்பொழிவிற்காக அவர் ஆயத்தமாக இருந்தார். He had stowed every piece of it. What he was building, I see now, was a vision, not a small one either. அவருடைய விஷன், கனவு ஒரு சின்னது இல்லை, பெரிய கனவு என்பதை உணர்ந்திருந்தார் மைக்கேல் ஒபாமா. தன் கணவர் ஒரு பெரிய கனவை நோக்கி செல்கிறார், அதற்கு தேவையான ஸ்பேஸை அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று, பிடிக்குதோ பிடிக்கலையோ கொடுத்து விட வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை மைக்கேல் ஒபாமா எப்பொழுதும் தட்டி கழிக்கவில்லை. மைக்கேல் ஒபாமா பாரக்கின் தன் கனவை நோக்கின பயணம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இப்பொழுது இத்தனை பேர் முன்னால் பேசுவதற்கான வாய்ப்பு அவருடைய கனவிற்கு ஒத்தானதாக இருந்தது. அதற்கு ஏற்கனவே அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார். போய் பேசணும், அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அவர்கிட்ட அப்படின்னு மைக்கேல் ஒபாமா சொல்கிறாங்க. அடுத்து போஸ்டனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்லுகிறேன். அதுவரை பிரியா விடைத்தரும் பிரியமுடன் செல்வா.